இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அண்மை செய்தி. திமுகவில் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பொறுப்புகளை நியமித்து தற்போது திமுக தலைமையகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் பலரும் இதில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்போது மாவட்ட பொறுப்பாளர்களாக திமுகவின் நிர்வாகிகளை நியமித்து தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக மாவட்ட செயலாளர்கள் பலரும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே இருந்த மாவட்ட பொறுப்பாளர்களில் தற்போது யார் யாரெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? திருவள்ளூர், நீலகிரி, தஞ்சாவூர், ஈரோடு உள்ளிட்ட திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் பலர் மாற்றப்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக ரமேஷ் ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அதே போல நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அப்துல் வகாப் எம்எல்ஏ நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே அங்க மாவட்ட செயலராக இருந்த டிபிஎம் மொய்தீன் கான் மாற்றப்பட்டிருக்கிறாரு. அதே போல தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக ராஜு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்று பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் தற்போது வந்திருக்கிறது. இது பாத்தீங்கன்னா இன்னும் சட்டமன்ற தேர்தல் ஒரு ஆண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நெல்லையில அடிக்கடி பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டே இருந்த நிலையில தற்போது இந்த மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்திற்கு பழனிவேல் நியமனம் செய்யப்பட்டு துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் தற்போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மதுரை, திருப்பூர், ஈரோடு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மாற்றி அமைக்கப்படுவதாகவும் தற்போது அறிவிப்பு வந்திருக்கிறது. நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அப்துல் வகாப் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக ராஜு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்கிருந்த முபாரக் நீலகிரி மாவட்ட செயலாளர் இருந்தார், அவரை அப்பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக பழனிவேல் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வசதியாக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. மற்ற திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் 77 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் மூலியமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அந்த தேர்தல் நடத்தப்படாத காலங்களில் ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் மாற்றப்பட்டார், பொறுப்பாளர் என்று போடுவார்கள். முறைப்படி அமைப்பு ரீதியாக தேர்தல் நடத்தும் போதுதான் அவர் மாவட்ட செயலாளராக மாறுவார். தற்போது போட்டிருக்கக்கூடிய அந்த இன்சார்ஜ், அதாவது தற்காலிகமாக எலெக்ஷன் நடக்காதனால அவர் தான் அந்த மாவட்ட செயலாளர் வேலையை பார்ப்பாரு அப்படின்றதுனால இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியாக இருக்கிறது. இன்று காலை முதலமைச்சர் மற்றும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்கள்ல இன்னும் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக அறிவாலய வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான தேவை என்ன இருக்கிறது ரமேஷ்? குறிப்பாக ஒரு சில இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்களே, தற்போது இந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக நெல்லையை பொறுத்தவரை டிபிஎம் மொய்தீன் கான் அவர் வயதாகிவிட்டது. அவர் ஏற்கனவே வகாப் தான் இருந்தாரு. வகாப் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நெல்லை மாநகராட்சி மேயர் பிரச்சனையில ஒரு பெரிய உட்கட்சி பிரச்சனை வந்தது. அதனாலதான் அந்த மாவட்டத்துக்கு அமைச்சர் நேரு இன்சார்ஜா போட்டாங்க. பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு சேலம் மாவட்ட இன்சார்ஜா இருந்தாரு. ஆனா நெல்லையில் அடிக்கடி உட்கட்சி பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்தது. எனவே அங்க KN நேரு ஒரு சீனியர் மினிஸ்டர் போட்டு அங்க ஹேண்டில் பண்ணாங்க. இந்த நிலையில தான் வகாப் ஒரு யங்ஸ்டர் எம்எல்ஏவா இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மொய்தீன் கானை பொறுத்தவரை அவர் எம்எல்ஏ, ரொம்ப வயதாயிருச்சு. அவருக்கு இறுதி அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால அவரால் ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இப்ப இருக்க முடியல. ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போட்டி அதிகமாகிவிட்டன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அண்ணாமலையுடைய வளர்ச்சி, இது போன்ற எதிர்க்க தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில இன்னமும் ஆக்டிவா இருக்குன்னா இளைஞர்கள் இருந்தால்தான், மாவட்ட பொறுப்பாளராக இருந்தால்தான்
வந்து கட்சி வந்து ஆக்டிவா இருக்கும். குறிப்பா வந்து திமுக வந்து அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம், மாவட்ட செயலாளர் பதவி போதும்னு நினைக்கிறவங்க நிறைய உண்டு. ஏன்னா திமுக அதிகாரம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் இருந்தா தான் அவங்களுக்கு அதிக அதிகாரம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திமுக ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் மாவட்ட செயலாளர் போஸ்ட். அந்த போஸ்ட் தான் தற்போது ஒரு 4 மாவட்டத்தை வந்து மாற்றியிருக்காங்க. இன்னும் அதற்கான இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்லயும் இந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போல நெல்லை மத்திய மாவட்டம், ஈரோடு மத்திய மாவட்டம் போன்ற இடங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பிற மாவட்டங்களுடைய நிலை என்ன? அது தொடர்பாக ஏதேனும் ஆலோசனை தொடர்கிறதா? அது தொடர்பான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மாத்திட்டு இருக்காங்க. தற்போது மதுரை மாநகர் தளபதியை வந்து அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாரு. அவருக்கு வந்து சில இடங்களை மாத்தி கொடுத்திருக்காங்க. அங்க ஆல்ரெடி வந்து மூர்த்தி, தளபதி உள்ளிட்டோருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு விதமான ஒரு பனிப்போர் நிகழ்ந்துட்டு இருக்கு. அமைச்சர் பன்னீர் தியாகராஜனுக்கும் அங்க வந்து மூர்த்திக்கும் ஆகாம ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த நிலையில மதுரை மாநகர் அவர் வந்து தற்போது தளபதி நியமனம் செய்யப்படுற மதுரை வடக்கு, மதுரை மத்திய, மதுரை தெற்கு ஆகிய 3ஐயும் இணைச்சி மதுரை மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிதாக ஒரு பதவி ஏற்படுத்தப்பட்டு தளபதி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா மதுரையில வந்து உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கிறது. அங்க வந்து 3 பிரிவா இருக்காங்க. ஒன்று அமைச்சர் மூர்த்தி, இன்னொன்னு அமைச்சர் பன்னீர் தியாகராஜன், மற்றொரு புறம் தளபதி. இந்த 3 பேருக்குமே வந்து ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு. எனவே இதை சமாளிக்கிறதுனால வந்து ஒரே ஒரு மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிதாக ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து குறிப்பாக பாத்தீங்கன்னா திமுக வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருந்தாலும் அந்த வாக்குகள் பல இடங்கள்ல குறைந்து இருக்கிறது. தற்போது உட்கட்சி பூசல் பல இடங்கள்ல அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்க்கு வந்து இன்னமும் ஓட வேண்டிய சூழல் இருக்கிறதுனால இளைஞர்கள் அதிகமா பணியில வேணும் அப்படின்றதுனால முபாரக் வந்து வயசாயிருச்சு, நீலகிரியில அவரை மாத்திருக்காங்க. அதே போல மைதீன் கானை மாத்திருக்காங்க. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா அங்க மாவட்ட செயலாளர் இருந்தவரை மாத்திருக்காங்க. இது போன்று யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு. தஞ்சாவூர் பொறுத்தவரைக்கும் இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.